ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி சிறுகிழங்கு பொரியல். இந்த சிறுகிழங்கு உங்களுக்கு இந்த பொங்கல் டைமில் தான் கிடைக்கும். எல்லா காய்கறி கடைகளையும் கிடைக்கும். ஆனால் மண் நிறைய இருக்கும். முதல்ல நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குக்கரில் வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தோல் சீவி கூட நீங்கள் பொரியல் பண்ணலாம். நான் குக்கரில் வச்சு தான் பண்ணியிருக்கிறேன். ஈஸியான மெத்தடு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிழங்கு சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரான ஒரு ரெசிபி. கிழங்கோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம். நீங்கள் கிழங்கு 1/2 கிலோ கிழங்கு வாங்கினீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. மண் நிறைய இருக்கும். கழுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குக்கரில் வைங்க. இது நிறைய பேர் தோல் சீவிட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக பொரியல் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. இது குக்கரில் வச்சா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இந்த சீசனில் உங்களுக்கு இந்த சிறுகிழங்கு கிடைக்கும். நல்ல சத்துள்ள கிழங்கு தான். குக்கரில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா வெந்துட்டு பாருங்கள். தோலை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு லேசாக தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸ் போட்டு நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் பரப்பரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த எண்ணெயிலனாலும் பண்ணலாம். கடலை எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் விட்டுட்டு கடுகும் சீரகமும் பொரிய விடுங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டை நசுக்கி போடுங்க. நல்லா ஒரு 5-6 பல்லு பூண்டை எடுத்து உரலை இடிச்சிட்டு நசுக்கி போடுங்க. அரைச்சி போடாதீங்க, நசுக்கி போடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே கறிவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு ரொம்பலாம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக இந்த கண்ணாடி இது பதன்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்த உடனே நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக அந்த கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம இது மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. எப்போவுமே ஒவ்வொரு போட்ட உடனே ஒரு கிளறிட்டு அடுத்த ஐட்டம் போடுங்க. அப்படின்னா தான் அதுவும் அதோட செட் ஆகி வரும். நமக்கு எல்லாத்தையும் மொத்தமாக போடாதீங்க. இப்போ நம்ம வெட்டி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு அந்த கிழங்கு அதில் போடலாம். சிறுகிழங்கை போட்டு வதக்க வேண்டியதான். சீக்கிரமாக ஆயிடும் இந்த ரெசிபி. இப்போ கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பரபரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மசாலா, அதை இதோட சேர்த்து ஆட் பண்ணுங்கள். உப்பு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி உப்பு போடுங்களோ அதை பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறுங்க. சுவையான டேஸ்டியான சிறுகிழங்கு பொரியல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.